ராவணன் இப்போ தன்னோட கேம் பிளேவை ரொம்பவே சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்ல முடியுங்க. ஸோ ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு எதிராக வந்து சைனும் வந்து வாங்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து ஈஸ்வரி மட்டும்தான் வந்து போடுற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேணுகா நந்தினி ரெண்டு பேருமே அடுத்தடுத்து சைன் போட்டதுனால விசாலாட்சிக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே நந்தினி பார்த்தீங்கன்னா நாங்கள் சைன் போட்டுட்டு அது எல்லாமே வந்து முடிஞ்சிச்சுன்னு அப்படின்னு அர்த்தமா, நாங்கள் வந்து சைன் போடலை அப்படின்னாலுமே அவங்க ஏதாவது பண்ணி எங்களை சைன் பண்ணதான் வைப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து சைன் போட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால ஜனனி அப்படியே கை விட்டுட்டோம், அதுக்கப்புறம் அவ கூட நாங்கள் வந்து ஒட்டும் இல்லை உறவில்லைன்னு விட்டுருவோம் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. இப்போ கூட என் மனசில் அடிச்சுக்குது. ஜனனி வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஆகணும். அவளை வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பேசணுமோ நாங்கள் பேசிப்போம். என்றைக்குமே நாங்கள் ஜனனியை கை விட்டுற மாட்டோம். அதில் நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினி சொல்லும் போது விசாலாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் இப்போவே நீங்கள் எதுவுமே சொல்லலை, அவள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை பேசி கிழிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரேணுகாவும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கையெழுத்து போட்டது தான் வந்து பிரச்சனை கிடையாது. அதையும் தாண்டி இங்கே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து காணோம். அவள் வந்து ரொம்ப நாளாகவே காணாமல் போயிட்டா. எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் வீட்டுக்கு வர்றான், அவன் பாட்டுக்க நடுஹல்ல உட்காந்து பேசுகிறான், சாப்பிட்றான். வாங்க தம்பி போங்க தம்பின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவனை உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இந்த வீட்டில் நடந்துட்டு தானே இருக்கு. ஆனால் அதை பற்றி யாராவது எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்கள் கையெழுத்து போட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கா? நம்ம வீட்டு பிள்ளையும் மருமகளும் இங்கே வந்து சேரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பேசி முடிவு எடுத்துக்கலாம். இப்போ சொல்கிற மாதிரி தான் ஜனனியை நாங்கள் என்றைக்குமே கை விட்டுற மாட்டோம். அவள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகாவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸ்வரி வந்து அவங்கள பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதி அப்படியே மழுமட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. உண்மையில சொல்லணும்னா இது எல்லாமே பண்ணுறதே வந்து ஈஸ்வரிக்காக தான். ஆனால் அவள் கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்காம ஜனனியை மொத்தமாக ஒதுக்கி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமே இந்த ஆதி குணசேகரனும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இந்த ராவணன். ஸோ வந்து கொஞ்ச நாள் கூட ஆகியிருக்காது. ஆனால் எல்லார் மண்டையுமே நல்லா மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்ண வைக்கணுமோ கரெக்டாக வந்து பண்ண வச்சுட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா சக்திக்கு கால் பண்ணி வர வச்சுருப்பாங்க. ஸோ அவருமே போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்னமோ வந்து பண்ணி கடைசியில் அந்த ரவுடிக்கிட்டே வந்து மாட்டியிருக்காங்க. ஒழுங்காக அவரோட வண்டியில் போயிருந்தாலோ இல்லை வேற ஏதாவது கேபை புக் பண்ணி போயிருந்தாலும் கூட இந்த அளவுக்கு நடந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அவர் என்னமோ புத்திசாலித்தனமோ பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சிருக்காரு. இப்போ கடைசியில் அந்த ஆட்கள் வந்து அவரை வந்து மண்டையில் தலையிலேயே அடித்து பார்த்தீங்கன்னா காரில் தூக்கி போட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜனனி கால் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்க சக்தி, நீ சொன்ன இடத்துல நாங்கள் வந்துட்டோம், நீ எங்கே இருக்க இன்னும் வரமாட்டேங்கிற, நான் பேசுறது கேட்குதா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த மாஸ்க் போட்ட அந்த விக்கி அப்படிங்கிறவர் தான் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திக்கு வந்து முழிப்பு வந்துடுது. உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோனில் கத்துறாரு, ஜனனி வந்து தயவு செஞ்சு நீ அந்த இடத்த விட்டு போயிரு, இங்கே இருக்காத, இங்கே பெரிய பிரச்சனை, தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாரு. ஸோ இதனால ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. சக்தி வந்து யார்கிட்டயோ அவன் மாட்டிட்டான் போல இருக்கு. அப்போ நம்மளை சுற்றி ஆபத்து இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உடனே நம்ம தர்ஷினியை வந்து, தர்ஷினி வா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தர்ஷினியால் எதுவுமே பண்ண முடியலை, நடக்கவும் முடியலை. காலில் அடிபட்டுக்கிறதுனால அவளால் வந்து முடியவே இல்லை. சித்தி என்னால் முடியலை சித்தி, எனக்கு ரொம்ப வலிக்குது சித்தி, நம்ம இங்கேயே இருக்கலாம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தர்ஷினி, நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். நம்மளை சுற்றி தான் வந்து இங்கே யாரோ இருக்காங்க. அதனால தான் வந்து இப்போ சக்திக்கு நான் ஃபோன் பண்ணும்போது கூட யார்கிட்டயும் சக்தி மாட்டிக்கிட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சித்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமா தர்ஷினி, இப்போ நம்ம இங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க. நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினியை மறுபடியும் அவள் தோல்லே வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே வந்து இருந்தது. ஒரு இடத்துல போனோடனே வந்து கரெக்டாக வந்து அவளை உட்கார வச்சுட்டா, மெதுவாக பார்த்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் யாராவது இருக்காங்களா வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க சக்திக்கு. அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா டவரும் சரியாக எடுக்கலை, போகவும் மாட்டேங்குது. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாஸ்க் போட்ட ஆள் பார்த்தீங்கன்னா மாஸ்க் எல்லாத்தையுமே வந்து கழட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மனுஷனாக வந்து வர்றான். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த ஆளை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி நம்ம ஜனனிக்கு வந்து தோணுது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆள்னால வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை வந்து வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் வந்து அந்த மாஸ்க்கை போட்ட ஆளாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது, அந்த விக்கியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஜனனியை வந்து கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இல்லை அப்படின்னா 2 பேரையுமே எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு மிரட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ராவணன் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே எல்லா பிளானையுமே ரொம்பவே பக்காவாக போட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி வெளியில் தப்பிக்க பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு எண்டு கிடைக்கும். நிச்சயமாக இவங்க 2 பேரும் இதுலேருந்து தப்பிச்சு வெளியில் போயிடணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.